இதேவேளை தமது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் சில உறுப்பினர்கள் இன்றைய சபை அமர்வின் போது தெரிவித்தனர். அறிவித்தலின்படி எனக்கு பிரதி போலீஸ் மா அதிபருடைய கடிதம் மூலம் அவர் மீளப்பெறப்பட்டுள்ளார். இந்த என்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக தங்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. நான் ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் எனக்கான பாதுகாப்பை தாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எனக்கான பாதுகாப்பு இது பிரதி போலீஸ் மா அதிபர் கூறியிருக்கின்றார். பாதுகாப்பு தனக்கு வழங்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று. எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எனக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்றால் எனக்கு ரெண்டு தெரிவு இருக்கின்றது. ஒன்று, நான் ஐநா சபையிடம் எனக்கான பாதுகாப்பை கோர முடியும். அடுத்ததாக அதிநவீன ஆயுதம் ஒன்றை துப்பாக்கியினை எனக்கு வழங்குவதனுடன் அதனை பயன்படுத்துவதற்கான தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து பெற்றுத் தருமாறு தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்திலே 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து வைக்கப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவு MST நேற்று இரவு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவசரமாக கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே செயற்படுகிறார்கள். 13வது அரசியலமைப்பு மாகாண உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சட்ட அமைப்புக்கு ஏற்றவாறு இந்த காவல்துறையை பாதுகாப்புக்கு வழங்காத பட்சத்தில் நாங்கள் ஐக்கிய நாடு சபையிலேயா போய் கேட்கிறதா இல்ல இந்தியா பாதுகாப்பு தாண்டு கேட்கிறதா? நான் இதற்கும் தயாராகத்தான் அரசியலில் இறங்கினேன். சாவதற்கு நான் பயப்படவில்லை. ஆனால் இந்த மாகாண சபைக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அவைத்தலைவர் என்ற வகையிலும் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்ற வகையிலும் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்று நேரமாக இருந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த அவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளும். என்று எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமை இன்று நாங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது. ஏன் இந்த ஆணையை தமிழ் தேசியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏன் மக்கள் ஆதரித்தார்கள்? மாகாண சபைக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலம் என்றார்கள். போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் என்று தங்களுக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு விடயத்தை 30 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு அதை தூய்மையா தர்றதுக்கும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது எப்பொழுது திரும்பவும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டம் திரும்பவும் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.